இந்த ஒரு பையன் 14 வயசு பொண்ணை லவ் பண்ண ஆரம்பிச்சு அந்த பொண்ணு கூட ரொம்ப நெருக்கமா நடந்துக்கிறான். ஆனா கடைசியில அந்த பொண்ணு கொடுத்த ட்விஸ்ட அவனால ஏத்துக்க முடியல. அப்படி அந்த பொண்ணு என்ன பண்ணானா, இந்த பையன் பேர் தான் மார்க். அவனோட ஃப்ரெண்ட்ஸோட பார்ட்டில என்ஜாய் பண்ணிட்டு இருக்கான். பார்ட்டி முடிஞ்சோடனே ஒரு பொண்ணை தனியா ரூம் கூட்டிட்டு போய் அந்த பொண்ணோட ரொம்ப நெருக்கமா உடல் உறவு வச்சுக்க பாக்குறான். ஆனா அந்த பொண்ணு அவனை மறுத்துருது. பையன் ஒரு மாதிரி சோகமாயிடுறான். அதுலயே சோகமா வீட்டுக்கு வந்து லேப்டாப்ல பார்க்க கூடாத 18+ படத்தெல்லாம் பார்த்துட்டு அப்படியே தூங்கிடுறான். அடுத்த நாள் காலைல மார்க்கோட அம்மா வந்து உன்னோட அங்கிள் இங்க வராரு, ஒழுங்கா எந்திரி அப்படின்ற மாதிரி அவனை மிரட்ட அவனும் எந்திரிக்கிறான். மார்க்கோட அங்கிளும் வராரு. அவரோட ஒய்ஃப் ஜீனாவையும் கூட கூட்டிட்டு வராரு. ஜீனா ரஷ்யாவை சேர்ந்த ஒருத்தவங்க. அவங்க எல்லாம் ஒன்னா சாப்பிட்டு இருக்கிறப்ப ஜீனா சர்வ் பண்றா. ஜீனா குனிறப்ப மார்க் விடாம ஜீனாவையே பார்க்க கூடாத இடத்துல பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தா, நான் இன்னைக்கே ரஷ்யாவுக்கு போறேன், உங்க அங்கிளோட கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எனக்கு ஏற்கனவே ஒரு கல்யாணம் நடந்திருக்கு, அண்ட் எனக்கு 14 வயசுல ஒரு பொண்ணும் இருக்கு, அவளை நான் போய் கூட்டிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி ஜீனா சொல்றா. அதே மாதிரி ஜீனாவும் போய் ரஷ்யால அவளோட பொண்ணை கூட்டிட்டு வரா. எல்லாரும் ரெடியா ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க. மார்க் முத தடவை ஜீனாவோட பொண்ணு நட்டாஷாவை பாக்குறான். நட்டாஷாவோட வயசு 14. அதுக்கப்புறம் தான் மார்க்கோட அங்கிளுக்கு அவங்களோட 2வது மேரேஜ் ஜீனாவோட நடக்குது. எல்லாம் ஒன்னா வீட்டுல உட்காந்து பார்ட்டி பண்ணி சாப்பிட்டு இருக்கிறப்ப மார்க் நட்டாஷாவையே பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறம் மார்க் நட்டாஷாவை ரூம்குள்ள கூட்டிட்டு வரான். நீ உன்னோட ரூம்ல அதிகமா என்ன பண்ணுவ அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேட்க, நான் கேம்ஸ் தான் முக்காவாசி நேரம் விளையாடுவேன் அப்படின்னு அவன் சொல்ற. நீ என்னைக்காச்சும் ஒரு பொண்ணு உன்னோட ரூமுக்கு கூட்டிட்டு வந்து நீ உடல் உறவு வச்சிருக்கியா அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேட்க, உனக்கு வெறும் 14 வயசு தான் இருக்கு, நீ இதெல்லாம் பேசக்கூடாது அப்படின்னு அவன் சொல்றான். இதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல, நான் ஆல்ரெடி 100 பசங்களோட ஒன்னா நெருக்கமா இருந்திருக்கேன், உனக்கு வேணா நீ கூட என்கிட்ட நெருக்கமா நடந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்ல, உங்க அம்மா எங்க அங்கிளை கல்யாணம் பண்ணிருக்காரு, அதனால நீ எனக்கு கசின் சிஸ்டரா வருவ, என்னால இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல, எங்க அம்மா என்னோட மோசமான ஒருத்தவங்க, அவங்க நிறைய பசங்களோட ஒன்னா உடல் உறவு வச்சிருக்கிறத நான் பாத்திருக்கேன் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்ல, என்ன பதில் சொல்றேன்னு தெரியாம மார்க் அமைதியாயிடுறான். ஒரு நாள் நைட் மார்க்கோட அம்மா மார்க்கிட்ட வந்து, நட்டாஷா இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கா, அவளுக்கு இங்க யாரையுமே தெரியாது, நீ அவ கூட இருந்து டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்றாங்க. அண்ட் அடுத்த நாளே மார்க் நட்டாஷாவோட வீட்டுக்கு போறான். உள்ள நுழைஞ்சோடனே நட்டாஷாவோட அம்மா தான் பேசுறாங்க. நட்டாஷா ஒரு சின்ன பொண்ணு, அவ ஏதாச்சும் உன்ட்ட தப்பா பேசியிருந்தா மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, அதுக்கப்புறம் அவங்க அம்மா மார்க்கை கூட்டிட்டு போய் நட்டாஷாவை காமிக்கிறாங்க. மார்க் வந்திருக்கான், அவன் கூட எங்கேயாச்சும் வெளியே போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, என்னாச்சுன்னு தெரியல, நட்டாஷா பாட்டுக்கு பயங்கர கோவமா அங்க கிளம்பி போயிடுறா. இவனும் பின்னாடியே போய், நீ ஏன் இவ்வளவு மோசமா நடந்துக்கிற, உங்க அம்மா மேல உனக்கு என்ன கோவம் அப்படின்ற மாதிரி கேட்க, அப்புறம் தான் அவ சொல்றா, எங்க அம்மாவை எனக்கு சுத்தமா பிடிக்காது அப்படின்ற ஒரு விஷயத்த. அதுக்கப்புறம் மார்க் சுத்தி காமிக்கிறதுக்காக அவனோட ஃப்ரெண்ட் ரூஃபஸ் வீட்டுக்கு அவளை கூட்டிட்டு போறான். ரூஃபஸும் அவளும் நல்லா நார்மலா பேசிக்கிறாங்க. அப்படியே போயிட்டு இருக்கிறப்ப ரூஃபஸ் எப்படிப்பட்டவன் அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேட்க, அவன் நல்ல பையன் தான், இப்ப அவன் தனியா இருக்கான், அவங்க அப்பா அம்மா வெளியே போயிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். அதுக்கப்புறம் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு அப்புறம் அவன் நட்டாஷாவை போய் வீட்டுல விட்டுறான். நாளைக்கு நீ என் வீட்டுக்கு வராத, நான் உன் வீட்டுக்கு வரேன் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்றா. அடுத்த நாள் அந்த மாதிரி மார்க் வீட்டுல இருக்கிறப்ப நட்டாஷாவே அவனோட வீட்டுக்கு வரா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் சைக்கிள் எடுத்துட்டு வெளியே போறாங்க. வெளியே போயிட்டு இருக்கிறப்ப பார்த்தா மார்க் சில போதை பொருட்கள் எடுத்து அவனோட ஃப்ரெண்ட்ஸுக்கு கொடுக்குறான். அப்புறம் தான் தெரிய வருது மார்க் இந்த மாதிரி ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கான்னு. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் இதை பார்த்த நட்டாஷா, உன்கிட்ட ட்ரக் இருக்குன்னா எனக்கும் கூட அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அவனும் கொடுக்குறான். 2 பேரும் கொஞ்சம் சிகரெட் அடிச்சதுக்கு அப்புறம் நட்டாஷா, உன்னோட லேப்டாப்பை கூட அப்படின்ற மாதிரி அவ கேட்க, அவனும் கொடுக்குறான். ஆனா நேத்து நைட் அவன் பார்த்த வீடியோவை ஆஃப் பண்ணாம விட்டுறான். அதனால திறந்தோடனே அவன் லேப்டாப்ல 18+ படம் ஓட ஆரம்பிச்சிருச்சு. இதை பார்த்த நட்டாஷா அதனால என்ஜாய் பண்ணி பார்க்க ஆரம்பிக்கிறா. அண்ட் அதுக்கப்புறம் அவளோட ஃபேஸ்புக் பேஜ் ஓபன் பண்ணி அவர் ரொம்ப கவர்ச்சியா யாருக்கும் காட்டாத போட்டோஸ் எல்லாம் அவனுக்கு காமிக்கிறா. இதை பார்த்துட்டு நம்ம பையலுக்கு ஆணுணர்ச்சி எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு. நீ என் கூட ஒன்னா இருக்கணுமா ஆசைப்படுறியா அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேட்க, மார்க்கும் எதுவும் சொல்லாம இருக்கிறான். ஆனா நட்டாஷா உடனே அவளோட ட்ரெஸ்ஸை கழட்டி அவனோட ரொம்ப நெருக்கமா நடந்துக்க ஆரம்பிக்கிறான். அவனும் சேர்ந்து எல்லா கசம்சவும் பண்ணிடுறான். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அடுத்த சில நாட்கள் அவங்க 2 பேரும் சேர்ந்து டைம் ஸ்பெண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2 பேத்துக்கும் ரொம்ப பிடிச்சு போய் அடிக்கடி அவங்க ஒன்னா நடந்துக்கிறாங்க. ஒரு நாள் நட்டாஷாவோட அம்மா வெளியே போயிருக்கிறதுனால அவ மார்க்கோட வீட்டுல தான் தங்கி இருக்கா. தங்கி இருக்கிறப்ப அவளுக்கு தூக்கம் வராதனால அவ போய் மார்க்க பார்க்க, நம்ம பையன் மார்க், உனக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உன் கூட இருக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, உன் கூட இருக்கணும்ன்றதுதான் எனக்கும் ஆசை அப்படின்னு நட்டாஷா சொல்றா. அப்படி அவங்க 2 பேரும் ரொம்ப நெருக்கமா பேசிட்டு இருக்கிறப்ப, எங்க அம்மா இன்னும் திருந்தல, அவங்க இன்னும் நிறைய பசங்களோட ஒன்னா தான் இருக்காங்க, உன் அங்கிள்கிட்ட சொல்லு, நான் அதை சொல்லி பார்த்தேன், ஆனா அதை அவர் நம்பவே இல்லை அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்றா. அதுக்கப்புறம் நட்டாஷாவோட அம்மா அப்பா அங்க வந்துடுறாங்க. அங்க வந்து, வா நட்டாஷா நம்ம வீட்டுக்கு போலாம் அப்படின்ற மாதிரி நட்டாஷாவோட அம்மா சொல்ல, எனக்கு வர பிடிக்கல, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி அவ சொல்ல, எனக்கு தெரியும் நீ ஏன் வரலன்னு சொல்றேன்னு, உனக்கும் மார்க்குள்ள நடக்கிற எல்லா விஷயமும் எனக்கு தெரியும் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்ல, கடுப்புல நட்டாஷா அவங்க அம்மாவே எந்திரிச்சு அடிக்க ஆரம்பிச்சிடறா. ஒத்த ரோசா புள்ளை எப்படி வளர்த்திருக்கா பாத்தீங்களா. அதுக்கப்புறம் மார்க்கோட அப்பா தான் நட்டாஷாவே கண்ட்ரோல் பண்றாரு. நீ வீட்டுக்கு போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி மார்க்கோட அம்மா அப்பா சொல்ல, அவளும் அதை கேட்டு கிளம்பிடுறா. அடுத்த நாள் அவன் நட்டாஷாவை பாக்குறதுக்காக வீட்டுக்கே போறான். உள்ள நுழைஞ்சோடனே நட்டாஷோட அம்மா தான் இருந்துகிட்டு, நீ அவ கூட பழகாத, அவளை நான் ஒழுங்கா வளர்க்கவே இல்லை, அவ கேட்டு போன ஒரு பொண்ணு, நிறைய வயசான பசங்க கூட சின்ன பசங்க கூட அவ ஒன்னா நடந்திருக்கா, இங்க இருந்து போயிடு அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு கதவை அடைச்சிடறாங்க. நட்டாஷா பின்னாடின்னு பார்த்துட்டே இருக்கிறா. அன்னைக்கு நைட்
நைட்டே நட்டாஷா வீட்டை விட்டு அவளோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து எனக்கு இங்க இருக்கிறதே பிடிக்கல, நான் பழைய சிட்டிக்கு போறேன் அப்படின்ற மாதிரி அவன் மார்க்கிட்ட சொல்ல, நீனும் என் கூட வரியா அப்படின்ற மாதிரி நட்டாஷா கேட்க மார்க் எதுவுமே சொல்லாம இருக்கிறான். உன் அங்கிளுக்கும் எங்க அம்மாவுக்கும் டிவோர்ஸ் நடக்க போகுது, ஏன்னா நான் உன் அங்கிள் கூடயே ரொம்ப நெருக்கமா நடந்துகிட்டேன் அப்படின்ற மாதிரி நட்டாஷா எல்லா விஷயத்தையும் சொல்ல மார்க் அதுக்குமே எதுவுமே சொல்லல. அவளை பொறுமையா அவளோட ரூமுக்கு கூட்டிட்டு போறான். இதுதான் என்னோட கடைசி நாள் அப்படின்ற மாதிரி நட்டாஷா சொல்ல மார்க் ரொம்ப சோகமாயிடுறான். அவளோட செலவுக்காக மார்க் கொஞ்சம் பணம் கொடுக்குறான். அதெல்லாம் வாங்கிட்டு அவளோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துட்டு அவங்க வந்து கிளம்பிடுறா. நான் அடுத்த நாளே பார்த்தா மார்க்கோட அங்கிள் வந்து அங்க எல்லாத்தோட பேசிட்டு இருக்காரு. நான் ஜீனாவை டிவோர்ஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு மாதிரி அவர் சொல்ல, ஏன் டிவோர்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு எல்லாரும் கேக்குறாங்க. அவர் நிறைய பொய்ய சொல்லி அப்படியே சமாளிச்சாரு. மார்க்குக்கு மட்டும்தான் அந்த உண்மை தெரியும். கொஞ்ச நாள் கழிச்சு அப்படியே மார்க் ஒரு நாள் ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறப்ப அவனோட ஃப்ரெண்ட் ரூஃபஸ் அவனுக்கு கால் பண்றான். ஆனா அவன் அந்த கால் எடுக்காம கட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் இன்னும் சில நாட்கள் கழிச்சு அவனோட ரூஃபஸுக்கு வீட்டுக்கு போய் பார்த்தா நட்டாஷா அங்க ரூஃபஸோட சேர்ந்து வாழ்ந்துட்டு இருக்கா. இதை பத்தி நான் சொல்றதுக்கு தான் உனக்கு போன் அடிச்சேன், ஆனா நீ போனை எடுக்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ரூஃபஸ் சொல்ல நட்டாஷா அப்படியே மார்க் பாக்குறா. மார்க் அப்படியே கோவமா நட்டாஷாவை பாக்குறான். நாம பண்ணது காதலே கிடையாது, இது ஒரு மோசமான விஷயம் அப்படின்ற மாதிரி கோவமா சொல்லிட்டு மார்க் அவனோட சைக்கிள் எடுத்துட்டு அங்க இருந்து கோவமா கிளம்பிடுறான். நட்டாஷா அவனையே பார்த்துட்டு இருக்கா. வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் கூட அவன் நட்டாஷாவை பத்தியே நினைச்சிட்டு இருக்கான். அண்ட் அதோட இந்த படம் முடியுது. 2015 எடுக்கப்பட்ட இந்த படத்தோட பேரு நட்டாஷா. அந்த படத்தோட சின்ன எக்ஸ்பிளனேஷன் தான் அது. பிடிச்சிருந்தா மறக்காம நைஸ் மூவி சொல்லி கமெண்ட்ல சொல்லிடுங்க. எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி பார்ப்போம். அண்ட் லைக் மறக்காம பண்ணிடுங்க. என்ஜாய் பண்ணுங்க கைஸ்.